ஏங்க நீங்க இங்க வர்றதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க குடும்பத்துல எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அது நீங்க சொன்னா மட்டும் பத்தாது, உங்க வீட்டு மருமகளுங்க சொல்லணும். கொஞ்சம் அவங்கள சொல்ல சொல்லுங்க. என்னங்க சொல்லு. என்ன வாழ பார்த்துட்டு நிக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன மேடம், பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? சொல்லுங்க மேடம். ஏங்க இது கேட்க உங்களுக்கு இன்னைக்கு தான் நாள் கிடைச்சதா? எங்க அண்ணனுக்கு நீங்க மணி விழாங்க, இப்போ வந்து விசாரணை வெங்காயம்னு பேசிக்கிட்டு. வார்த்தையை விடாதீங்க தம்பி. உங்க வீட்டுல விசேஷம்னா ஊர்ல இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடாதா? எனக்கு இன்னைக்கு தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு ஆர்டர் வந்திருக்கு, அதான் வந்தேன். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏங்க சொந்த பந்தெல்லாம் வந்திருக்காங்க, இப்படி நடு வீட்டுல வந்து பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படியே வந்து பண்ணுவீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளில போங்க. எதுவா இருந்தாலும் நாங்க வெளியில வந்து பேசுறோம். போங்க. சார், போலீஸ்னா சும்மா நினைச்சீங்களா? இல்ல நீங்க வச்ச வேலைக்காரங்க நினைச்சீங்களா? பிரச்சனைனா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வாங்க வாங்கன்னு உயிரை வாங்க வேண்டியது. நேர்ல வந்தா வெளியே நில்லு, சைட்ல நில்லுன்றீங்க. இங்க பாருங்க சார், எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு சார். என் வேலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை அவமானப்படுத்துற மாதிரி பேசினா பூஜை புண்ணாக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்னங்க நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க. நானும் என்ன பண்றீங்க பாக்கலாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. இன்னும் பூஜை நடக்காது, அது இதுன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. பேசாம இருங்க. நீங்க தான் ஓவரா பேசுறீங்க. என்னங்க அவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதப்பா. பிரச்சனை ஒண்ணாம இருந்த என்ன இல்ல சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? மருமகளுக்கு சொன்ன அவ்வளவுதானே? ஆமா சார். ஏமா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைல்லம்மா?